வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சின்ன மேகத்தோட கதையை வச்சு ஒரு பெரிய ரகசியத்தை தெரிஞ்சுக்க போறோம். அதாவது எல்லா சிறந்த கதைகளுக்கு பின்னாலேயும் ஒளிஞ்சிருக்கிற அந்த சூப்பரான கட்டமைப்பு என்னங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எப்பதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சில கதைகள் மட்டும் ஏன் நம்ம மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருது? வாங்க இந்த கேள்விக்கான பதில நாம சேர்ந்து தேடலாம். இந்த சின்ன மேகத்தோட கதை அந்த பெரிய பதிலுக்கு நம்மள கூட்டிட்டு போகும். சரி, எந்த ஒரு நல்ல கதையை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது முதல்ல அதோட ஹீரோவையும் அவரோட உலகத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்தும். அந்த வகையில வாங்க நம்ம கதையோட ஹீரோவான பஃபிய முதல்ல சந்திப்போம். கதாநாயகன், அதாவது இங்கிலீஷ்ல புரோட்டாகானிஸ்ட்னு சொல்லுவாங்க. இவர்தான் நம்ம கதையோட ஹீரோ. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நாம இவரோட பயணத்தை தான் உன்னிப்பா கவனிக்க போறோம். இதோ இவர்தான் நம்ம ஹீரோ பஃபி. ஒரு சின்ன ரொம்ப அழகான மேகம். ஆனா இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இடிசத்தம் கேட்டாலே போதும் பயந்து நடுங்கிடுவார். அவரோட இந்த பயம்தான் அவரோட முழு பயணத்துக்கும் ஒரு முக்கியமான தொடக்கப்புள்ளி. அதனாலேயே பெரிய புயல் மேகங்களை பார்த்தாலே உடனே மலைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவான். இதுதான் அவனோட சாதாரண உலகம். சாகசமெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட வாழ்க்கை இப்படித்தான் பயத்தோட போயிட்டு இருக்கு. ஆனா எந்த ஹீரோவோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி போயிட்டே இருக்காது இல்லையா? அவரோட இயல்பு வாழ்க்கைய மாத்துற மாதிரி ஒரு திருப்பம் வரும், ஒரு சவால் வரும். அதுதான் அவனை வேற ஒரு விஷயத்த செய்ய தூண்டும். அந்த திருப்பந்தான் இது. கீழே இருக்கிற பூக்கள்லாம் வாடி போகுது. காரணம், பல வாரமா மழையே இல்ல. கதை சொல்லல் முறையில இத சாகசத்துக்கான அழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஹீரோவை அவனோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர சொல்லி ஒரு சவால் வருது. இப்போ பஃபிக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. ஒரு பக்கம் பூக்களுக்கு உதவணும்னு ஆசை, இன்னொரு பக்கம் இடி மேல இருக்கிற பயம் அவனை தடுக்குது. இந்த உள்மன போராட்டம் தான் ஒரு கதையை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாத்துற ஒரு விஷயம். இப்படி ஒரு குழப்பத்துல பஃபி தவிச்சிட்டு இருக்கும்பொழுது தான் அவனுக்கு உதவி தேவைப்படுது. சரியா அந்த நேரத்துல தான் கதைகள்ல ஒரு முக்கியமான நபர் வருவார். அவர்தான் வழிகாட்டி. இங்க பாருங்க, அந்த வழிகாட்டியா வர்றது ஒரு சின்ன வண்ணத்து பூச்சி. பெரிய கதைகள்ல ஒரு பெரிய ஞானி வரலாம். ஆனா இங்க இந்த சின்ன வண்ணத்து பூச்சி தான் பஃபிக்கு தேவையான நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுக்க போகுது. அந்த வண்ணத்து பூச்சி சொன்ன அந்த ஒரு வரி, சிறிய மேகங்களால கூட பெரிய காரியங்களை செய்ய முடியும், இது வெறும் வார்த்தை இல்ல, பஃபியோட மனசுல இருந்த பயத்தை உடைக்கிற ஒரு பெரிய ஆயுதம். இந்த தைரியம் கிடைச்சதும் பஃபி ரெடி ஆயிட்டான். எதுக்கு? தன்னோட மிகப்பெரிய பயத்தை நேருக்கு நேரா சந்திக்க. இதுதான் கதையோட உச்சக்கட்டம், நாம எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த தருணம். இப்ப பாருங்க பஃபி என்ன பண்றான்னு. முதல்ல ஒரு ஆழமான மூச்சு, அப்புறம் எல்லா தைரியத்தையும் ஒன்னு சேர்த்து தன்னை பெருசா அடர்த்தியான சாம்பல் நிற மேகமா மாத்திக்கிட்டு மெதுவா மழைய பொழிய ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல தான் அவன் பயத்தை ஜெயிச்சு ஒரு ஹீரோவா மாறுறான். அவனோட தைரியத்துக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? கீழே வாடிப்போன பூக்கள் எல்லாம் சந்தோஷத்துல ஆடுது. ஒரு அழகான வானவல் தோன்றி அவனுக்கு நன்றி சொல்லுது. பயத்தை ஜெயிச்சா இப்படி ஒரு நல்ல பரிசு காத்துட்டு இருக்கும். ஆனா நில்லுங்க, இந்த கதை வெறும் பூக்களை காப்பாத்துனதோட முடியல. அதுக்கும் மேல ஒன்னு இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஹீரோ எப்படி மாறுனா அப்படிங்கிறது தான். வாங்க அந்த உருமாற்றத்தை பத்தி பார்க்கலாம். இதுதான் பயணத்தோட மிக முக்கியமான பகுதி. முதல்ல எப்படி இருந்தான்? சின்னதா பயந்து போய், ஆனா இப்போ பெருசா மழைய கொடுக்கற ஒரு தைரியமான மேகம். புயலை பார்த்து ஒழிஞ்சவன் இப்போ மழையே உருவாக்குறான். இதுதான் ஒரு ஹீரோவோட உண்மையான வளர்ச்சி. பயத்திலிருந்து தைரியத்தை நோக்கிய ஒரு பயணம். இப்போ பஃபிக்கு அந்த பழைய பயம் இல்ல. அவன் மறுபடியும் தன்னோட உலகமான வானத்துக்கே போறான். ஆனா அவன் பழைய பஃபி கிடையாது. அவன் இப்போ ஒரு ஹீரோ. இதுதான் நாயகனின் திரும்புதல்னு சொல்லுவாங்க. அதே இடத்துக்கு திரும்புவான், ஆனா ஒரு புது ஆளா. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு நல்ல கதைக்கு என்னெல்லாம் தேவை? பயத்தோட இருக்கிற ஒரு சாதாரண ஹீரோ, அவனுக்கு வர்ற ஒரு சேலஞ்ச், அவன் எடுக்கிற ஒரு முக்கியமான முடிவு, ஒரு துணிச்சலான செயல், கடைசியா ஒரு மிகப்பெரிய உருமாற்றம். யோசிச்சு பாருங்க, நீங்க படிக்கிற எத்தனையோ சூப்பர் ஹீரோ கதைகள்ல கூட இந்த அமைப்பு தான் இருக்கும். ஒரு சின்ன மேகத்தால இப்படி ஒரு ஹீரோவா மாற முடியுதுன்னா அது நம்மையும் யோசிக்க வைக்குது இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தரோட கதைக்குள்ளையும் இப்படி வெளிப்படுறதுக்காக என்ன தைரியம் காத்துக்கிட்டு இருக்கு?